அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான ஆடை எது, அவர்கள் எந்த ஆடையை விரும்பி உடுத்தி வந்தார்கள்? அவர்களுக்கு பணியாளராக இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணியும் ஆடைகளில் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானது அல் ஹிபாரா என்ற பருத்தியில் இருந்து தயாரிக்கப்பட்ட யமன் நாட்டை சார்ந்த சால்வைதான் அவர்களுக்கு அதிகமாக விருப்பத்திற்குரியதாக இருந்தது. ஹிபாரா என்பது அழகூட்டும் நேர்த்தியான பருத்தியில் இருந்து தயார் செய்யப்பட்ட யமன் நாட்டின் சால்வையாகும். அது உடுத்துவதற்கு அழகாக இருக்கும், உடலுக்கேற்ற ஆடை, இதமானது. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி அந்த ஆடையை அவர்கள் உடுத்தி வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு நீல சட்டையை தான் மிகவும் விருப்பமாக அவர்கள் அணிவார்கள் என்ற ஹதீஸும் இந்த ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த ஆடை முழுவதுமான ஆடை, இது சால்வையாக இருக்கும். அவர்கள் வெளியில் செல்கின்ற நேரம் சில நேரம் சால்வை மட்டும் தன்னுடைய மேனியில் போட்டுக்கொள்வார்கள். வீடுகளில் இருக்கும் பொழுது சில நேரம் சட்டையும் அணிவார்கள், சில நேரம் சால்வையும் மட்டும் போட்டுக்கொள்வார்கள். அவர்களுக்கு அழகானதாக இருந்தது என்று அனஸ் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆடை அணிந்தாலும் அந்த ஆடைக்கு தான் அது பெருமை. ஏனென்றால் நாயகத்தினுடைய மேனியோடு அது நெருங்கி இருக்கின்றது. அதுக்கு கிடைத்த அது மிகப்பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இயற்கையிலேயே அவர்களுக்கு அழகாக அவர்களை அல்லாஹ் படைத்திருந்தான். அவர்கள் அணியும் ஆடையும் அழகாக இருக்கும். வாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொன்றாக நாம் ரசிப்போம். அவர்களின் மீது அளவு கடந்த அன்பு பாராட்டுவோம். அவர்களின் ஷஃபாஅத் பெற்ற நன்மக்களாக ஆகுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.